எனக்கு எங்கே சி செக்ஷன் ஆகிடுமோன்னு பயந்துட்ட ஒரு நிமிஷம். எஸ், இது என்னோட டெலிவரி vlog சீரீஸ் தான். மார்னிங் 11 o'clock அட்மிட் ஆனேன். 12 o'clockலாம் பெயின் இன்டியூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கும் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வாக் பண்ண சொன்னாங்க. எனக்கு முடியாத டைமில் எங்கள் ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், டாமோட அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், என் சிஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே மாற்றி மாற்றி என்னை பார்த்துக்கிட்டாங்க. பெயின் இன்டியூஸ் பண்ணும்போது பெயின் கம்மியாக தான் இருந்தது. போக போக தான் எனக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆச்சு. நான் ஏன் சி செக்ஷன் ஆகிடுமோன்னு பயந்தேன்னா, என்னால் போக போக பெயின் பொறுத்துக்க முடியல. அன்கான்ஷியஸ் ஆகிடுவேணும்னு பயந்தேன். கடைசியாக 7 மணிக்கு 4 சென்டிமீட்டருக்கு சர்விக்ஸ் ஓப்பன் ஆனதும் டக்குன்னு லேபர் வார்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்போதான் பேபியோட ஹெட் நல்லா இறங்கி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 7.5 hours லேபர் பெயின் இருந்தது. உங்களுக்கு எத்தனை ஹவர் லேபர் பெயின் இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக எங்கள் குட்டி தங்கத்தையும் நாங்கள் கையில் வாங்கிட்டோம். நான் ஏன் இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, நீங்களும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகணுன்றதுக்காக தான். எனக்கு டெலிவரி முடிஞ்சோடனே நான் நினச்சது எல்லாமே சி செக்ஷன் மாம்ஸும் அப்புறம் ரொம்ப நேரம் லேபர் பெயின் தாங்கினவங்கள பற்றி மட்டும்தான். அவங்க எப்படி இந்த பெயின் எல்லாமே தாங்கிட்டு குழந்தை பெற்றிருப்பாங்கன்னு நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே உங்கள் உடம்பையும் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. அண்ட் நல்லா ஆக்டிவாக இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக காமாக பீஸாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அப்போ தான் உங்களோட லிட்டில் ஒன்னை வெல்கம் பண்ண ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்க முடியும்.